வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே அட்டகாசமான காடை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். காடை பிரியாணிக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம காடையை வந்து மேரினேட் பண்ண போகிறோம். ஸோ மஞ்சள் பொடி நல்லா 1 டீஸ்பூன் கூட நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மஞ்சள் பொடி சேர்த்துக்க போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த காடையுடைய கவிச்சி ஸ்மெல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறோம். பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா. ஆல்ரெடி ஆரக்ஷா சேனலில் பிரியாணி மசாலா எப்படி சேர்த்துங்கிறது போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பார்த்தீங்கன்னா பிளெயின் ரெட் சில்லி பவுடர் எடுத்துருக்கோம். இதையுமே நம்ம என்ன பண்ணலாம்னா காடையில் போட்டுடலாம். ஏன் நம்ம காடையை தனியாக மேரினேட் பண்ணோம்னா காடையில் வந்து அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து என்ஹான்ஸ் ஆகும். நம்ம காடை சாப்பிடும்போது வந்து பிளெண்டாக இல்லாமல் நம்மளுக்கு எல்லாம் ஃப்ளேவர் தான் இருக்கும். ஸோ இப்போ காடைக்கு கொஞ்சம் உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஃபைனலாக என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காடையை மேரினேட் பண்ணுறதுக்கு நல்லா புளிச்ச தயிர் எடுத்திருக்கேன். புளிச்ச தயிர் 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா காடையில் சேர்த்து விட்டுடலாம். காடையை பாருங்கள், நம்ம நல்லா மசாலா போட்டு என்ஹான்ஸ் பண்ணியாச்சு. இதோடு இந்த காடை வந்து நம்மளுக்கு 1 hour போல் மேரினேட் ஆகட்டும். அந்த மீன் டைம் வந்து நம்ம வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு பிரியாணிக்கு நம்ம வதக்கிற டைம் நம்மளுக்கு சரியாகவே இருக்கும். ஒரு 1/2 hour கழித்து நம்ம பிரியாணிக்கு வதக்க ஆரம்பித்தோம்னா 1 hour இது மேரினேஷன் டைம் நம்மளுக்கு கரெக்டாக வரும். காடை பிரியாணி செய்கிறதுக்கு பாருங்கள், நம்ம காடையை மேரினேட் பண்ணோம். மீன் வயல் வந்து ஒரு 1/2 hour கழித்து இந்த பக்கம் வந்து ஒரு வெசல் எடுத்து வச்சுருக்கேன், டபரான்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கடலை எண்ணெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. பிரியாணிக்கு எப்பவுமே கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். நல்ல எண்ணெயை விட கடலை எண்ணெய் சூப்பரான ஃப்ளேவர் தரும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இந்த பக்கம் பாருங்கள், பட்டை முந்திரி அன்னாச்சிப்பூ கிராம்பு ஜாதி பத்திரி மராத்தி மொக்குலாம் எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம சேர்த்துடலாம். இது கூடவே 3 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெட்டி எடுத்து வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் 6 நம்பர், 1 கிலோ அரிசி போடுறேன். ஸோ 6 நம்பர் பெரிய சைஸ் வெங்காயம் 6 நம்பர் எடுத்து கட் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதையுமே வந்து நம்ம எண்ணெயில் ஆட் பண்ணிடலாம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து கிட்டத்தட்ட கோல்டன் ப்ரௌன் கலருன்னு சொல்லுவாங்க, அந்த கலர் வந்து நம்மளுக்கு ரீச் ஆகணும். டில் தட் நம்ம என்ன பண்ணோன்னா நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நம்மளுக்கு டேர்ன் ஆகிடுச்சு. போதும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு ஒன்றாவே சேர்த்து விழுதாக அரைச்சிருக்கேன். இதுலேருந்து நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தாச்சு. இஞ்சி பூண்டு விழுதினுடைய பச்சை மணம் மாறி இதுவும் நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரும். அது மட்டும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம், அடி பிடிக்காமல் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பாருங்கள் நல்லா நிறம் மாறி வந்துடுச்சு. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மணம்னு சொல்லுவாங்க, அது போயிடுச்சு. நல்ல ஒரு அரோமா நம்மளுக்கு வந்துட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் பெரிய சைஸ் தக்காளி பழமாக நான் என்ன பண்ணியிருக்கேன், 3 தக்காளி பழுத்த பழமாக எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையுமே நம்ம ஆட் பண்ணிடலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் 2 நிமிஷம் போல் வதக்குங்க, சரியாக இருக்கும். தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டான ஒரு கிரேவின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நம்ம மேரினேட் பண்ண காடையை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ காடையை சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். காடையை சேர்த்துட்டு நல்லா இந்த தொக்கோடு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்க புதினா மல்லி தழையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். பிரியாணி மசாலா ஆல்ரெடி 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி பவுடர் வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். உப்பு
கல் உப்பு ஆட் பண்ணுறேன். காடைக்கு தேவையான உப்பு ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டோம். சாப்பாடுக்கும் இந்த தொக்குக்கும் தான் நம்ம உப்பு சேர்க்குறோம். இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ என்ன பண்ணலான்னா தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இது காடை பிரியாணி சிக்கனை விட சீக்கிரமாக வெந்துடும். ஸோ நான் 1க்கு 1 ஆட் பண்ணுறேன். இதில் என்னுடைய மெஷர்மெண்ட்கான கப்பு. இதில் 1 கப் ரைஸ் ஆற்றிருக்கேன். ஸோ 1 கப் தண்ணி. ஸோ 1க்கு 1 ஆட் பண்ணியாச்சு. நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்துட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா உப்பு காரம் நான் செக் பண்ணிட்டேன். எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு ½ லைன் மட்டும் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளவே தான். நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசியை வந்து 1 மணி நேரம் பூரா ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை இதில் நம்ம சேர்க்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி ஜீரக சம்பா எடுத்திருக்கேன். அந்த ஜீரக சம்பாய்க்கான அளவு தான் நான் சொல்லியிருக்கேன். பாஸ்மதினாலும் அதே அளவு தான். 1 மணி நேரம் ஊற வச்சோம். தண்ணி பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு. காடையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% போல் வெந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபில்டர் பண்ண நல்லா 1 hour போல் சோக் பண்ண ஜீரக சம்பா அரிசியை சேர்த்துக்கலாம். ஸோ தண்ணியே இல்லாமல் சேர்த்துக்கோங்க. பரவலாக சேருங்க. அப்படின்னா அரிசி ஒன்றை போல் பரவலாக எல்லா பக்கமும் நம்மளுக்கு போகும். இப்போ என்ன பண்ணணும்னா ஹை ஃப்ளேமில் 5 minutes போல் வைங்க. நல்லா கொதிக்கணும். தண்ணியும் இந்த அரிசி இந்த கிரேவி எல்லாமே ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வரும்போது நம்ம டம் போடலாம். அரிசியும் தண்ணியும் ஒன்று சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம டம் போட வேண்டியதான். ஸோ கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி தாளை மேலே கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் இந்த எட்ஜஸ்ல இது போல் விட்டுட்டு நம்ம தம் போட்டுடலாம். ஸோ பாருங்கள், இதுக்கு மேலே வைட்டாக ஒரு இரும்பு தவா எடுத்து வச்சுட்டேன். மிதமான தீயில் 15 நிமிஷம் போல் இப்படியே இருக்கட்டும். 15 நிமிஷம் கழித்து நம்ம அடுப்பு அணைச்சிட்டு 15 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தம் உடைக்கலாம். 1 மணி நேரம் பிரியாணி தம் போட்டாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற இந்த இரும்பு தவாவை எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், நல்லா கலக்கலாக வெந்து வந்திருக்கு. அரிசியும் காடையும் நல்லாவே வெந்துடுச்சு. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக பூவாக நம்மளுக்கு ரைஸ் வந்து உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள். அடியிலையும் நம்மளுக்கு அடி பிடிக்கலை. இதை வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ காடையும் நம்மளுக்கு முழுசாகவே வெந்து வந்துடுச்சு. ஸோ ரொம்ப சுவையான காடை பிரியாணி தயாராகிடுச்சு. இப்போ நம்ம இதை சூடாக சாப்பிட வேண்டியதான். ரொம்பவே சுவையான கலக்கலாக ஒரு காடை பிரியாணி பாருங்கள் நம்மளுக்கு தயாராகிடுச்சு. ஸோ இந்த பிரியாணியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். கட்டாயமாக உங்களுக்காக வேண்டி நான் போஸ்ட் பண்ணுறேன். நன்றி.